வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமும் தரித்தேன். ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளோடு எங்களோட இடைப்படும் நீர் பேசும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை வானத்திலிருந்து இறங்கி வருகிற வார்த்தைகளை மாறட்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என்னைக்காவது கேட்டிருக்கீங்க, ஏன் ஆண்டவர் வெண்கல கதவுகளை உடைக்கணும், ஏன் இரும்பு தாழ்பால்களை முடிக்கணும்? யாராவது இதுக்கு சரியான பதில சொல்லுங்க பார்க்கணும். ஏன் வேற ஏதாவது கதவுன்னு சொல்லியிருக்கலாம், ஏன் வெண்கல கதவுகள் ஆண்டவர் சொல்லியிருக்கணும்? வெண்கல கதவுகளை உடைக்கிறாராம், ஏன் இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறாராம்? உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரத்துல ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாம் போகிற வேளையில நாம் என்ன செய்வோம்? நல்லா கவனிங்க. உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, உன் தலைக்கு மேலே உள்ள வானும் வெண்கலமும் உனக்கு கீழே உள்ள பூமி இரும்புமாய் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் சேர்ந்து வாசியுங்கள். உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? தலைக்கு மேலே இருக்கிறதா வானம் இருக்கிறதா? அப்ப அந்த வானம் எதை குறிக்கிறதா? வெண்கலத்தை குறிக்கிறது. கீழே எதை குறிக்கிறதா? பூமி. அது எதை குறிக்கிறதா? இரும்பை குறிக்கிறது. நல்லா கவனிங்க. ஏன் தலைக்கு மேல் உள்ள வானம் இரும்பாய் வெண்கலமாய் இருக்கிறது? ஏன் பூமி கீழே இருக்கிற பூமி இரும்பாய் இருக்கிறது சொன்னா, கர்த்தருடைய வார்த்தை உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனையின்படி நடக்க கவனமாய் இருப்பதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாக. இப்போது சொல்லப்படுகிறதான சாபமான வார்த்தைகள் எல்லாம் சேரும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் என்ன? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாம் போவோம் என்று சொன்னால் எப்படியாக மாறுமா? நமக்கு தலைக்கு மேலே வானம் வெண்கலமாக பூமி இரும்புமாக மாறும். நாம் தரையில அடித்து ஜெபித்தாலும் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. ஆண்டவரை பார்த்து ஜெபித்தாலும் அங்க இடத்துல ஜெபம் போகாது. அப்படி என்றால் என்ன? இன்றைக்கு ஆமென் சொல்லுங்க. ஆமென். வெண்கலத்தை உடைக்க போகிறோம். ஆமென். இரும்பை நெருக்க போகிற கரங்கட்டின் ஆண்டவருடைய நாமத்தில் ஹalleluya. இத்தனை நாட்கள் நீ ஜெபித்த ஜெபம் எது வானம் கூட எட்டாமல், உன் வீடு கூரை கூட எட்டாமல் நின்று கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற சாபத்தை நான் முறித்தெறிய போகிறேன். உனக்கு இருக்கிற சாபத்தை நான் உடைக்க போகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இத்தனை ஆண்டுகளாக நீ ஜெபித்தும் உனக்கு பதில் கிடைக்காமல் நீ தவித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு மேலே வெண்கலம் இருக்கிறது, அதை உடைத்து எறி. உனக்கு கீழே இரும்பு இருக்கிறது, அதை உடைத்து எறி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இத்தனை ஆண்டுகளாக நீ முன்னேற்றத்தின் பாதையிலே போகும்போதெல்லாம் எல்லாம் மேலே ஜெபம் போகவில்லை. வெண்கலம் தடுத்துக் கொண்டிருக்கிறது, அந்த சாபம் தடுத்துக் கொண்டிருக்கிறது, அந்த வெண்கலம் தடுத்துக் கொண்டிருக்கிறது. கீழே அடித்து ஜெபித்தாலும் அந்த ஜெபம் இரும்பாய் போகிறது. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாம் அநேக சந்தர்ப்பங்களே ஒருவேளை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது மேலே வெண்கலம் இருக்கிறது, என் ஜெபம் வானத்துக்கு மேலே போகலையே, ஐயோ நான் வடித்த கண்ணீர் பூமியிலே இருக்கிறது, வெண்கலமும் இரும்பும் தடை செய்து கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. உடைய வாழ்க்கை வெண்கலத்தை போல உடைக்க முடியாத வேதனை, துயரங்கள், பாரங்கள், கஷ்டங்கள், வருத்தங்கள், பலவீனங்கள், வியாதிகள், பல கஷ்டம், சோர்வு, எல்லாவற்றையும் உடைத்தெறிய போகும். நீ போகும்போது வரும்பொழுதும் நன்மையும் கிருபையும் உன் வாழ்நாள் முழுவதும் தொடரும். தீவினைகள் இனி தொடர்வதில்லை, பில்லி சூரியங்கள் தொடர்வதில்லை, மாந்திர மந்திரங்கள் தொடர்வதில்லை, மை மந்திரங்கள் பொய்யாக போகிறது, எல்லாம் சாமலாக போகிறது. இனி கண்ட எகிப்தியனை இனிமேல் நீ ஒரு காலமும் கரங்களை கட்டி எல்லா விசுவாசியே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். ஒரு காலமும் இனி கண்ட எகிப்தியனை ஒரு காலமும் நீ காண்பதில்லை. மேலே உனக்கு வெண்கலம் அல்ல, கீழே உனக்கு இரும்பு அல்ல. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை உடைத்து அந்த காலத்தில்
பரதேசி, நான் திக்கற்றவனா, யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. எல்லாவற்றையும் பார்த்துட்டேன், எல்லாருடைய அன்பும் பார்த்துட்டேன், கர்த்தருடைய அன்பை பார்க்க மறந்துட்டியே. அவருடைய அன்பு இன்றைக்கு உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய பாசம் இன்றைக்கு உனக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய சன்னிதானத்தில் வரும்போது கர்த்தர் உன்னை கீழல்ல, உன்னை தலையாக மாற்றுவார். கர்த்தர் உன்னை வாழல, உன்னை தலையாக வைப்பார். பூமியில் உள்ள சகல சாதிகளை காட்டிலும், சகல புத்திரிகளை காட்டிலும் கர்த்தர் உன்னை உயர்த்தி வைப்பார். இதுவே தேவனுடைய சத்தியம். ஆனால் ஒன்றை மாத்திரம் செய், முழங்கால் படித்து ஜெபிக்க ஆரம்பி. முழங்கால் படித்து ஜெபிக்க ஆரம்பி. சத்துரு நடுங்கி போவார். உச்சி அவரேதான். இந்த வாரத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிற சகோதரே சகோதரியே, அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரே ஒரு பிரச்சனை தான், ஒரே ஒரு பிரச்சனை தான் சொல்றீங்க. ஆண்டு இன்னைக்கு அவர்களை தீர்க்க போகிறாரு. விசுவாசத்தோடு கேளு, விசுவாசத்தோடு கேளு. இன்னும் சந்தேகம், 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 இன்னும் பயம், இன்னும் பயம், இன்னும் பயம், இன்னும் பயம். எடுத்து போடு, எடுத்து போடு, எடுத்து போடு, எடுத்து போடு, எடுத்து போடு. I will believe, I will believe, I will believe, I will believe, oh, I will believe, oh, shela rianda riba karabana shekaraba. அவிலே நான் உணர்கிறேன், அவிலே நான் உணர்கிறேன். கர்த்தருக்கு வழியை திறந்து வைத்திருக்கிறார், கர்த்தருக்கு ஒரு வழியை திறந்து வைத்திருக்கிறார், கர்த்தருக்கு வாசலை